பார்த்துருப்போம், ஃபேக்ட்ரிஸில் பார்த்துருப்போம், இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம கவர்மெண்ட் வந்து எனர்ஜியை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, எல்லா ஹவுசஸ்லேயுமே ஈவிக்கு பதிலாக சோலார் பேனல்ஸ் வந்து வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது அதுக்கான அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து சோலார் பேனல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூரிய ஒளியிலேருந்தே நம்ம வந்து மின்சாரத்தை வந்து மின்சாரமாக வந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றத வச்சு சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லா டைம்லையுமே சோலார் ரேடியேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே சோலார் பேனல்ஸ் 90 டிகிரியில் வச்சுருப்பாங்க. ஏன் 90 டிகிரியில் வச்சுருக்காங்க அப்படின்னா, சன் வந்து ரைஸ் ஆகும்போது அவ்வளோவா ஹீட்டோ லைட்டோ இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு அப்புறம் ஒரு 45 டிகிரிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து அவ்வளோவா ஹீட்டோ லைட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 12 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் இருக்கிற சன்லைட் அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 o'clockலேருந்து 12 o'clock வரை இருக்கிற சன்லைட்டும் 2 o'clockலேருந்து ஒரு 5 o'clock வரை இருக்கிற சன்லைட் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரிவென்ட் பண்ணுறோம். அதாவது மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் இருக்கிற ஃபுல் எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ண வைக்கிற சோலாரில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் வந்து மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் சன்னை பார்த்த மாதிரி சன்னோட டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். அது அதோட நேச்சர். ஸோ அதே கான்செப்ட் தான் நான் என்னோட ப்ராஜெக்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட்டும் வந்து மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் சன்னை பார்த்த மாதிரியே வந்து மூவ் ஆகும். ஸோ இதனால் நம்ம சோலார் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதிகமாக சேவ் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்வோ மோட்டார், எல்டிஆர், சோலார் பேனல், அர்டினோ யூனோ அண்ட் சம் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சர்வோ மோட்டார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரெக்ட் ஆங்கிளில் சோலார் பேனலை திருப்புறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்டிஆர்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இது நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எந்த இடத்துல லைட் வந்து அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல லைட் கம்மியாக இருக்குது அப்படின்றத சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த எல்டிஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அர்டினோ யூனோ இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்வோ மோட்டாரையும் எல்டிஆரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன். இப்போது சன்னுக்கு பதிலாக நான் வந்து டார்ச் லைட் வச்சு காட்டினேன். இப்போ இருக்க 2 எல்டிஆரில் எந்த எல்டிஆரில் நான் வந்து டார்ச் லைட் வைக்கிறேனோ அந்த சைடு வந்து சோலார் பேனல் மூவ் ஆகும். தேங்க்யூ.